அப்பனும் தந்ததா இல்லை ஆதியின் கல்வினை சூழ்ந்ததா அம்மையும் அப்பனும் தந்ததா இல்லை ஆதியின் கல்வினை சூழ்ந்ததா அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில் அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில் வெறும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில் அதன் சூத்திரமோ அது உன்னிடத்தில் ஒரு முறையா இருமுறையாய் பல முறை பல பிறப்பெடுக்க வைத்தாய் புதுவினையாய் பரவினையாய் கணம் கணம் தினம் என்னை குடிக்க வைத்தாய் பொருளுக்கு அடைந்திடும் பொருளற்ற வாக்கையும் துரத்துதே உள்ளருள் என்று அலைகின்ற மனம் இன்று பிதற்றுதே அருள்விழியால் நோக்குவாய் உன் மலர்பதத்தால் தாங்குவாய் உன் திருக்கரம் என்னை அரவணை புனருள் பெற பிச்சை பாத்திரம் தேந்தி வந்தேன் ஐயனே ஐயனே பின்னம் என்னும் எலும்புடு சதை நரம்பு தினமும் அடங்கிய உடம்பு பாத்திரம் தேடி வந்தே ஐயனே ஐயனே
विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे நமக. எங்கள் குருவே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா. அச்சன் கோயில் அரசே சரணமையப்பா. ஆரியங்காவினையாவே சரணமையப்பா. குளத்து புழை குழந்தையே சரணமையப்பா. எரிமேலி தர்ம சாஸ்தாவே சரணமையப்பா. சபரிமலை நாதனே சரணமையப்பா. சத்தியமான தெய்வமே சரணமையப்பா. சரணகோஷ பிரியனே சரணமையப்பா. சரணகோஷ பிரியனே சரணமையப்பா. ஆனந்தமிகு பஜனை பிரியனே சரணமையப்பா. ஆனந்தமிகு பஜனை பிரியனே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. திவ்யமலை வாழுமையன் சந்நிதி செல்வோம். திவ்யமலை வாழுமையன் சந்நிதி செல்வோம். ஐயன் பாதமலர் வணங்கி அர்ச்சனை செய்வோம். திவ்யமலை வாழுமையன் சந்நிதி செல்வோம். ஐயன் பாதமலர் வணங்கி அர்ச்சனை செய்வோம். கையில் தாங்கி இருமுடியும் மஸ்தகம் ஏந்தி. கையில் தாங்கி இருமுடியும் மஸ்தகம் ஏந்தி. சரணம் சரணம்
ரங்கநாதனை மனசுல நினைச்சு அழகா திவ்யமலை சபரிமலைன்னு இங்க இருந்தே மனசுக்குள்ளே சபரிமலை தெரியணும். அதை பார்த்து அது எவ்வளவு அற்புதமா இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, ஆஹா திவ்யமலை, ஆஹா சபரிமலை. நம்ம போவே வேணாம், கற்பனை பண்ணுங்க. கண்ணு முன்னாடி 18 படி இருக்கு, ஐயப்பன் மேல உட்கார்ந்துருக்காரு. சொல்லி பாருங்க எவ்வளவு அற்புதமா இருக்கு மலைன்னு. ஆஹா திவ்யமலை, ஆஹா சபரிமலை, ஆஹா திவ்யமலை, ஆஹா சபரிமலை, ஆஹா திவ்யமலை, ஆஹா சபரிமலை, ஆஹா திவ்யமலை, ஆஹா சபரிமலை. திவ்யமலை வாழும் மையன் சந்நிதி செல்வோம், திவ்யமலை வாழும் மையன் சந்நிதி செல்வோம். ஐயன் பாதமலர் வணங்கி அர்ச்சனை செய்வோம், ஐயன் பாதமலர் வணங்கி அர்ச்சனை செய்வோம். கையில் தாங்கி இருமுடியும் மஸ்தகம் ஏந்தி, கையில் தாங்கி இருமுடியும் மஸ்தகம் ஏந்தி, சரணம் 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 பொன்னைய பாய சுவாமி சரணம் என்று கூறி ஆஹா ஆஹா சபரிமலை, ஆஹா திவ்யமலை, ஆஹா சபரிமலை. அந்த மண்டல கால நோன்பு இருக்கும்போது சொல்லுவாங்களாம் பெரியவர்கள், 41 நாள் இருக்கும்போது மனசுக்குள்ளே கோவில் கட்டணுமா. நம்ம வந்து நேர்ல போய் ஐயனை பார்க்கறதுக்கு முன்னாடி மனசுக்குள்ளே நீ கோவில் கட்ட ஐயப்பனுக்கு, அதுக்குள்ள சுவாமியை வந்து பிரதிஷ்டை பண்ணி அதுல இருக்கிற இன்பத்தை காணணும் வந்து பெரியவர்கள் சொல்றாங்க. நம்ம போவே முடியனாலும் இங்க இருந்து மனசுல கோவில் கட்டி அதோட அழக ஆஹா திவ்யமலை, ஆஹா சபரிமலைன்னு எவ்வளோ ஆனந்தத்தை நம்ம வந்து பெறலாம். அந்த இன்பத்தை யாருமே விட்டுடாதுங்க. அது எப்படின்னு உணர்றதுக்கு சின்னதாகச்சும் முயற்சி பண்ணலாம். வீட்டுக்கு போய் சொல்லி பாருங்க, கண்ணை மூடி, ஆஹா திவ்யமலை, ஆஹா சபரிமலை. அதுல 1000 அர்த்தம் இருக்கு. புரிஞ்சுட்டா அந்த ஐயப்பனை இருந்த இடத்துல இருந்தே தரிசனம் பண்ணலாம். சுவாமியே சரணமையப்பா, சரணம் சொல்லாம எல்லாருமே இவ்வளோ பேர் இருக்கீங்க, சத்தம் கேட்கவே இல்லையே. சுவாமியே சரணமையப்பா. மோகினி தந்த மன மோகன நீயே, மாமலையில் சிரிக்கின்ற மாணிக்கம் நீயே. மோகினி தந்த மன மோகன நீயே, மாமலையில் சிரிக்கின்ற மாணிக்கம் நீயே. மாணவத்தோர் வணங்கிடும் மங்கள நீயே, மகிழ்ச்சியாடி காமம் தீர்த்த மன்மதன் நீயே. மண்புருக சரணம் போட வருபவன் நீயே, மகிழ்ச்சியாடி காமம் தீர்த்த மன்மதன் நீயே. குருமணியாய் குன்றி மேல் உருவெடுத்தாயே, மாதா பிதா
கோஷம் கேட்கின்ற மாமலையில் சில்லென்று தென்றலும் வீசும் உன் திருசந்நிதியில் எங்கும் ஐயப்ப கோஷம் கேட்கின்ற மாமலையில் சில்லென்று தென்றலும் வீசும் உன் திருசந்நிதியில் எப்போதும் முன்முகம் பார்க்கின்ற ஆசை ஐயப்பா என்னாலும் வந்து அழைப்பது உந்தன் கையப்பா எப்போதும் முன்முகம் பார்க்கின்ற ஆசை ஐயப்பா என்னாலும் வந்து அழைப்பது உந்தன் கையப்பா எங்கும் ஐயப்ப கோஷம் கேட்கின்ற மாமலையில் சில்லென்று தென்றலும் வீசும் உன் திருசந்நிதியே எப்போதும் உன்னை நினைக்க உள்ளது உள்ளமையா என்னென்று சொல்வது உந்தன் பெருந்த வல்லமையா எப்போதும் உன்னை நினைக்க உள்ளது உள்ளமையா என்னென்று சொல்வது உந்தன் பெருந்த வெள்ளமையா என் தேகம் என்கின்ற போதிலும் இருப்பது ஒன்றும் என் நாவில் எப்போதும் முங்கீதமையா எங்கெங்கும் ஐயப்ப கோஷம் கேட்கின்ற மாமலையில் சில்லென்று தென்றலும் வீசும் உன் திருசந்நிதியில் எப்போதும் முன்முகம் பார்க்கின்ற ஆசை ஐயப்பா என்னாலும் வந்து அழைப்பது உந்தன் கையப்பா எப்போதும் முன்முகம் பார்க்கின்ற ஆசை ஐயப்பா என்னாலும் வந்து அழைப்பது உந்தன் கையப்பா எங்கெங்கும் ஐயப்ப கோஷம் கேட்கின்ற மாமலையில் சில்லென்று தென்றலும் வீசும் உன் திருசந்நிதியே ஏழு ஜென்மம் எடுக்க நான் செய்த பாவம் என்ன வெவ்வேறு வேஷங்கள் போட்டு நீ செய்யும் கோலம் என்ன ஏழு ஜென்மம் எடுக்க நான் செய்த பாவம் என்ன வெவ்வேறு வேஷங்கள் போட்டு நீ செய்யும் கோலம் என்ன இனிமேலும் இன்னொரு ஜென்மம் வேண்டாம் ஐயனே படைத்தாலும் தன் கோவில் மொழியை படைப்பாரையனே எங்கேயும் ஐயப்ப கோஷம் கேட்கின்ற மாமலையில் சில்லென்று தென்றலும் வீசும் உன் திருசந்நிதியில் எப்போதும் முன்முகம் பார்க்கின்ற ஆசை ஐயப்பா என்னாலும் வந்து அழைப்பது உந்தன் கையப்பா எப்போதும் முன்முகம் பார்க்கின்ற ஆசை ஐயப்பா என்னாலும் வந்து அழைப்பது உந்தன் கையப்பா எங்கெங்கும் ஐயப்ப கோஷம் கேட்கின்ற மாமலையில் சில்லென்று தென்றலும் வீசும் உன் திருசந்நிதியே திருப்பதி மலை வாழும் வெங்கடேசாரின் உணவுனை நலம் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழுமலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் நலம் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழுமலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தே
நடத்தி வைப்பார் வைகுண்டா மறைத்ததை பறித்திடுவார் கோவிந்தா நினைத்ததை நடத்தி வைப்பார் வைகுண்டா மறைத்ததை பறித்திடுவார் கோவிந்தா உரைத்தது கீதை என்னும் தத்துவமே உரைத்தது கீதை என்னும் தத்துவமே அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் நலம் நாடும் சீனிவாசா ஏழுமலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. சரணம் சொல்லி கூப்பிடுவோம் சபரிமலை வாசனை வரணும் என்று அழைத்திடுவோம் வரம் கொடுக்கும் ஈசனை அருளை தரும் ஆண்டவனை அன்பருக்கு நித்திரனை சீரம் தாழ்த்தி வணங்கிடுவோம் ஹரிஹரசுரன் ஐயனையப்பனை வில்லாதி வீரனே வீரமணி கண்டனே வில்லாதி வீரனே வீரமணி கண்டனே தமிழ் சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேசனை வில்லாதி வீரனே வீரமணி கண்டனே தமிழ் சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேசனை சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சபரிமலை செல்பவர்க்கு சஞ்சலங்கள் இல்லை பயந்தனையே போக்கிடுவான் பந்தனமின் பிள்ளை சபரிமலை செல்பவர்க்கு சஞ்சலங்கள் இல்லை பயந்தனையே போக்கிடுவான் பந்தனத்தின் பிள்ளை அபயம் என்று சரத்துமுன்னால் அகந்திடுமே தொல்லை அபயம் என்று சரத்துமுன்னால் அகந்திடுமே தொல்லை அவனன்றி அவனிலே அணுவும் அசைவதில்லை அவனன்றி அவனிலே அணுவும் அசைவதில்லை
ஐயப்பனோட அருள் எல்லாருக்கும் வேணும் இல்லையா? அதுக்காக எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை சத்தமா சுவாமி சரணமையப்பா. நல்லா சத்தமா பாடுங்க, இன்னும் சத்தமா. சுவாமி சரணம். என்னட்டு இதெல்லாம் பாட வேண்டாம், ஐயப்பனோட அருள் வேணாமா அவங்களா? என்னைக்கும் ஒரு நாள் தான் எல்லாரும் இப்படி கூடுறோம். அப்போ வந்து சந்தோஷமா சரணம் சொல்றதுல வாய் வலிக்கவே வலிக்காது. மனசார சொல்லாமா? இன்னும் ஒரு தடவை பாடுறேன் பாப்போமா சத்தம் வருதான்னு. ரெடி? 1 2 3 4. சாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சரணமையப்பா இல்லாரி வீரனே சரணமையப்பா வீரமணி கண்ட